கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 9th ஜூலை இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேன்மை. உபாகமம் 28:1 இப்படியாக சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமாங்க, கர்த்தர் நம்மளை எல்லா நேரத்துலையும் எல்லா இடத்துலையும் மேன்மையாக வைப்பாராம். எடுத்துக்காட்டாக நம்ம பார்த்திங்கன்னா ஜோசப் எடுத்துக்கலாம். அவர் தன்னோட வாழ்க்கையில் அநேக பாடுகளை சந்தித்தார், அடிமையாக விற்கப்பட்டார். அந்த நேரத்துலையும் கடவுளுக்கு அவருக்கு உண்மையாக இருந்ததுனால எகிப்து தேசத்துடைய அதிபதியாக வைத்தாங்க. அந்த நேரத்துலையும் கூட பக்கத்து தேசத்து மக்களுக்கு பஞ்சம் வரும்போது கூட அவர் போய் ஹெல்ப் பண்ணார். இன்றைக்கி நம்மளையும் கர்த்தர் நிறைய இடத்துல நம்ம கஷ்டப்பட்ட இடத்துல என்ன பண்ணுவார், நம்மளை மேன்மையாக வைப்பார். அவரை உண்மையாக தேடுங்க, கண்டிப்பாக கர்த்தர் நம்மளை பார்த்து உதாசீனப்படுத்த மக்களுக்கு எதிராக நம்ம என்ன பண்ணுவாராம், மேன்மையாக வைப்பார். ஸோ உங்களுக்கும் ஏதாச்சும் ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. ஹாவ் ஏ குட் டே. தேங்க்யூ.